இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கு நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானமாய் பார்க்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆதரவாக இருக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்று சொன்னால், சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்கிறதாக அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கும். அப்போ நீ தலைப்பு என்ன? ஆதரவாக இருக்கும் கர்த்தர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆதரவுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஆதரவுங்கிறத இந்த உலகத்தில் பல இடங்களில் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னும் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அங்கே சப்போர்ட் பண்ணாதீங்கம்பாங்க. இன்னும் பலவிதமான ஒரு கல்வி அடிப்படையிலையோ, இல்லை எலெக்ஷன் அடிப்படையிலையோ, அல்லது ஒரு தொழில் அடிப்படையிலையோ, ஒரு பிஸ்னஸ் அடிப்படையிலையோ, அல்லது ஒரு ஊழியத்தில் கூட நினைச்சாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு பேசுவாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய நாடுகள் கூட நிச்சயம் நாடுகள் கூட சொல்லுவாங்க. இன்னும் பல தொழில்கள் அடிப்படையில் தொழில் அதிபர்கள் கூட சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லலாம், குடும்ப உறவுகளில் கூட சொல்லலாம். இந்த ஆதரவுங்கிற வார்த்தையை பதத்தை யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். பொதுவாக இந்த ஆதரவுனா என்னன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு இக்கட்டு வந்த நாளில் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் சொல்லி சங்கீதம் 18 வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார். ஆதரவு என்று சொன்னால் ஊன்றுகோல் அர்த்தம். ஊன்றுகோல் யாரு அப்படின்னா, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அப்படியே தடுமாற்றம் அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கோல் அப்படி ஊன்றி தரையில ஊன்றி அவங்க நிற்க வைக்கக்கூடிய ஒரு கருவியாக பாத்திரமாக அது பயன்படுகிறது. அதுதான் ஊன்றுகோல். அப்போ ஆதரவு அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலையில தாங்கி பிடிக்கிற ஒரு நிலை அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, நிற்க வைக்கக்கூடிய ஒரு அனுபவம்னு அர்த்தம். அப்போ ஆதரவு கொடுக்கிற கர்த்தர் சொல்லி தலைவரை பார்க்குற நாம அதுக்கு என்ன அர்த்தம்னா, முடியாத சூழ்நிலையில் தாங்கி பிடிக்கக்கூடியவர்னு அர்த்தம். நிற்கவே முடியாத இடத்துல நிற்க வைக்கக்கூடியவர்னு அர்த்தம். ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்ற இடத்துல முடியும் சொல்லி தூக்கி விடக்கூடியவர்னு அர்த்தம். இது போன்ற அர்த்தங்களுக்கு அடக்கமா இருக்கிறது தான் வார்த்தை தான் ஆதரவு. அப்போ அந்த ஆதரவை இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். மனுஷனுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க கொடுப்பாங்க, நாளைக்கு இன்னொருத்தவங்க கொடுப்பாங்க, இல்லை மற்றவங்க கொடுப்பாங்க, கொடுக்காம போயிடுவாங்க, மாத்திடுவாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை. அவர் ஆதரவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆதரவை கொடுக்கிற கர்த்தர். அப்போ ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற ஆதரவே ஒரு முக்கியத்துவமாக இருக்கும் என்று சொன்னால், அதை விட வானத்தையும் மேம்படுத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கும் கொடுக்குற ஆதரவு மிகப்பெரிய ஒரு மகிமையாக காணப்படும். அப்போ ஆதரவு கொடுக்குற கர்த்தர்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அவர் யாருக்கு ஆதரவு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எந்த சூழ்நிலையில கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எடுத்துக்காட்டாக ஒரு மனிதனை பார்க்கலாம். 38 வருஷமாக வேதாங்கமத்தில் ஒரு மனிதன் படுத்த படுக்கையாக எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில என்ன செய்தான், அவன் வேதனையோடு இருக்கிறான். ஒரு குளத்து பக்கத்துல இருக்கிறான். அந்த குளத்து பக்கத்துல இருந்தும் அவனால ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலை. பொதுவாக அந்த குளம் எப்படிப்பட்ட குளம்னா, திடீரென கடவுளுடைய தூதர்கள் இறங்கி குளத்து நிலை கலக்குவாங்க. கலக்கின உடனே அதில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும், நோய் உள்ளவங்களாக இருந்தாலும், அதில் போய் யார் முதல்ல இறங்குறாலும் குணமாக்கப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்தை சுற்றி நிறைய வியாதியஸ்தர்கள், நோயாளிகளும் இருந்திருந்தாங்க. அப்போ எப்போனாலும் தண்ணி கலக்கப்படும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி கலக்கப்படும் போது தூதர்கள் கலக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி கலக்கிட்டு போன பிறகு அவங்க முதல்ல யார் இறங்கி குணமாகணும்னு நினைக்கிறாங்களோ இறங்கி குணமாயிட்டு போயிடுவாங்க. இதை கண்கூடாவே பார்த்துக்கிட்டே பல ஆண்டுகளாக இருந்து ஒரு மனுஷன் இருந்தான். நொந்து போய் இருந்தான். அவனுக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, கொண்டு போவதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஆதரவு இல்லை. ஆனால் ஊன்றுகோலாய் தாங்கி இப்படி கூட ஆள் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கண்ணுடைய நிறைய ஒரு காரியங்களை பார்த்து 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 உடைஞ்சு போய் வெறுத்து போய் வாழ்க்கையை தொலைச்சி போய் இருந்த அந்த மனுஷன் ஆதரவு இல்லாத நிலையில இருந்தான். அந்த வழியை இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்று அறிந்து
நீ குணமாக விரும்புகிறாய் என்று கேட்குறாரு. ஆமான்னு சொல்லிட்டு, என்னை தூக்கி பிடிக்க யாருமே இல்லை, நான் கொண்டு போய் என்னை குளத்தில் விட்டு குணமாக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தன் நிலைமையை சொல்லும்போது தேவன் சொல்கிறார், நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு அவன் கையை பிடிச்சி தூக்கி விட்டார். முடக்குவாதம் நிறைந்த மனிதனை, யாருமே உதவி செய்ய இயலாத நிலையில் இருந்த மனிதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊன்றுகோலாய் இருந்து தூக்கி விட்டார். அந்த இடத்துல ஊன்றுகோலாக தாங்கி பிடித்தது இயேசு தான், வேற யாரும் இல்லை. எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்க. அவனுக்கு முன்னாடி முந்தி போயிட்டாங்க. அவன் சொல்லுதான், நான் போதுக்குள்ளே இன்னொருத்தன் முந்திருதான் அப்படிங்காங்க. ஆனால் தேவன் அவனுடைய நிலைமையை பார்த்து தேடி வந்து ஆதரவே கொடுக்க முடியாத நிலையில் இருந்த அவனுக்கு தேடி போய் ஆதரவை கொடுத்து ஊன்றுகோலாய் தாங்கி பிடித்து தூக்கி விட்டான். உடனடியாக அவனுடைய நிலைமை தலைகீழாய் மாற ஆரம்பித்தது. தூதன் கலக்கி எல்லாரும் இறங்கி குணமாக்கப்பட்டு போயிடுவாங்க, அது வேற. அத்தனைக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லுவாங்க, தலைமையிடமாகிய தேவன் இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவாக ஊன்றுகோலாய் என்று கையை பிடிச்சி தூக்கி விட்டார், குணமாக்கப்பட்டான். அவன் வாழ்க்கையில் தேவன் ஆதரவாக இருந்தான். அது மாத்திரமல்ல, பெரிய மாற்றத்தை அந்த இடமே என்ன செய்தது, அதை கண்ணோக்கி கூர்ந்து பார்க்க ஆரம்பித்தது. எல்லாரும் மாட்சியாக மகிமையாக இருந்து தேவனை என்ன செய்தாங்க, அவங்க போற்ற ஆரம்பித்தாங்க. அப்போது இப்படிப்பட்ட ஒரு முடியாத நிலையில் இருந்த மனிதனுக்கு தேவன் ஊன்றுகோலாக ஆதரவாக தாங்கி பிடிக்கிறவராக தூக்கி நிறுத்துகிறவராக இறங்கி வந்து ஆதரவை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், உங்கள் குடும்ப பின்னணியத்தில் உங்களை தூக்கிவிட யாருமே இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அல்லது தொழிலில் யாருமே தூக்கிவிட இல்லாமல் இருக்கலாம். கல்வியில் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஊழியத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிங் யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஒரு வேலையிலையோ தொழிலையோ உங்களை ஊன்றுகோலை தாங்கி பிடிக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம். காலை வாரி விட தானே இருப்பாங்க, ஆனால் தூக்கி விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அநேக ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கலாம். இந்த வியாதிசன் அப்படி தான் இருந்தான், தூக்கி விட யாருமே இல்லை, ரொம்ப நாளாக ஆகிட்டேன்னு. ஒரு நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கும் வேறு யாராவது முந்திக்கு போயிடலாம். வேதனை இருக்கும், தண்ணி இருக்கும், வெறுத்து போயிருக்கும். கவலைப்படாதீங்க. அந்த வியாதிஸ்தனை 38 ஆண்டு காலமாக உள்ளவனை வெகு காலமான வியாதிஸ்தன் என்று அறிந்து தேவன் தேடி வந்து தன்னையே ஊன்றுகோலை நெருக்க வைத்தவனை தாங்கி பிடித்தார். அப்படிப்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தொழிலில், கல்வியிலேயே, அல்லது விளையாட்டில், அல்லது ஆவிக்குரிய காரியங்களில், ஊழியத்தில் ஊன்றுகோல் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்த, தாங்கி பிடிக்க, ஊன்றுகோலாக இருந்து கட்டி இழுப்ப இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஆகவே எதை குறித்து கலங்காமல், எதை குறித்து திகைச்சு போகாமல் இயேசு கிறிஸ்துக்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லுங்கள். அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துட்ட கேள்வி கேட்கும்போது, ஆண்டு கேள்வி கேட்கும்போது அவர்கிட்ட தான் நான் பிரச்சனையை சொன்னான். அவன் வேறு யார்ட்டையும் பேசலை, வேறு யார்ட்டையும் சொல்ல விரும்பலை. அதே போல் உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, ஓப்பனாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையை சொல்லும் பொழுது தேவன் தூக்கி விடுவதற்கு வந்து விடுவார். ஊன்றுகோலாக இருந்து ஆதரவை வெளிப்படுத்துவார். அந்த வியாதிஸ்தனுக்கு ஆதரவை கொடுத்து அவனை தூக்கி நிறுத்தின தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் மாற்றி விட்டு ஆதரவை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது ஊழியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. தாங்கி படிக்க, தூக்கி நிறுத்த, ஊன்றுகோலை நிறுத்த தேவனே வந்து விடுவார். எனவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் ஊன்றுகோலாக இருக்கக்கூடியவர், ஆதரவாக இருக்கக்கூடியவர் கர்த்தர் தான் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் தொடர்ந்து உங்களுக்கு ஊன்றுகோலாகவும் ஆதரவாகவும் இருந்து உங்களை தூக்கி நிறுத்துவார், தாங்கி பிடிப்பார். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டு இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய, ஆதரவாகக்கூடிய தேவன் நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் காரியங்களை சொல்லுங்கள். சொல்லி அவரால் வரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்களை வாழ்த்துகின்றது. ஆமென்.